வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் ரவா கேசரி எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அதற்கு தேவையான பொருட்கள்: ரவாய் 300 கிராம், சர்க்கரை 400 கிராம், திராட்சை 100 கிராம், முந்திரி 100 கிராம், நெய் 100 கிராம், எண்ணெய் 50 மில்லி, கேசரி பவுடர் தேவையான அளவு, ஏலக்காய் தேவையான அளவு. வாங்க எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். ரவா கேசரி செய்ய போகிறோம். பாக்கெட்டில் வர ரவான்னா அது உங்களுக்கு வறுத்து வந்திருக்கும். இது நான் லூஸில் வாங்கின ரவா, அதனால் நான் வறுக்கிறேன். பொன்னிறமாக ஆயிடுச்சு ரவா. வேறு டவரா வைக்கிறோம். நம்ம எண்ணெய் ஊற்றுறோம் 50 கிராம். நூறு நெய் போட்டிருக்கோம். நம்ம ரவா இதில் போடுறோம். இதில் திராட்சை சேர்க்குறோம். ரவா தண்ணி ஊற்றுறோம். நம்ம இப்போ முக்கா 300 கிராம் ரவா போட்டிருக்கோம். அளந்த கப்பாலேயே 1.5 கப்பு தண்ணி ஊற்றிருக்கோம். நம்ம நெய் எண்ணெய் சேர்த்து ரவாவை சேர்த்து வதக்குவோம். அதிலே நம்ம திராட்சையை போட்டு வதக்குவோம். வதக்கும்போது ரவா வெந்துடுச்சுன்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த திராட்சை உப்பி வந்துடும். நெய்யில் போட்டு பொரிக்கிறப்ப நெய்யும் இந்த ரவாவும் போட்டு நம்ம கிண்டும்போது ரவா வெந்துருச்சுன்னா நமக்கு இந்த திராட்சை உப்பி வந்துடும். அதுலேருந்து தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் ரவா வெந்துருச்சுன்னு. நானூறு கிராம் சர்க்கரை சேர்க்குறோம். நம்ம சர்க்கரை சேர்த்து நல்லா கிண்டிட்டுருங்க, கட்டியாகாத. திரும்பியும் நம்ம கடாய் வைக்கிறோம். ஐம்பது நெய் போட்டிருக்கோம். நம்ம நெய் காஞ்சதும் இதில் நம்ம முந்திரி சேர்க்குறோம். தேவையான அளவு கேசரி பவுடர் சேர்க்குறோம். நம்ம ஏலக்காய் தேவையான அளவு, வறுத்த முந்திரியே இதில் நம்ம சேர்க்குறோம். நம்ம ரவா கேசரி ரெடி ஆயிடுச்சு. நெய் நீங்கள் என்ன வேணுனாலும் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக வேணுனாலும் சேர்த்துக்கலாம். நான் 100 நெய்க்கு மேலே தான் ஊற்றிருக்கேன். சுவையான ரவா கேசரி ரெடி ஆயிடுச்சு. அது எப்படி இருக்குது அப்படின்னா, நான் சொல்கிறதோட அவர் சொன்னால் நல்லாயிருக்கும். இந்த ரசகுல்லா இல்லை, ரசகுல்லா அதை கையில் எடுத்தா எப்படி ஜீரா டக்கு 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 டக்குன்னு சுட்டுமோ, அதே மாதிரி நீ பண்ண போகிற கேசரியில் நெய் டக்கு 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 டக்குன்னு சுட்டணும். அப்புறம் இந்த பாசியில காலை வச்சா எப்படி கைன்னு வழுக்குமோ, அதே மாதிரி அந்த கேசரியை வாயில வச்சா கைன்னு வழுக்கிட்டு போய் குடல்ல தான் விழணும். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.